வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குருவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான பஞ்சேந்திரிய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மாகோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிக்கும் மார்கழி கவிக்கும் விளக்கம் வழங்கிட முதலிலே பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், தொடர்ந்து மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் வந்து விளக்கம் வழங்கிட அழைத்து அனுமதிக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்ரியம்.
குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். ஒரு மிகவும் ஆழமான பஞ்சேந்திரிய தவத்திற்கு நன்றி ஐயா. இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் ஸ்கை சிகாகோ என்ற அன்பர்கள் மற்றும் அனைத்து இருப்பான் மெய்யன்பர்களுக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய மாயக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடல் 2 வரிதான். 18/12/1956 மகரிஷியால் கொடுக்கப்பட்ட உணவும் எண்ணமும் என்ற தலைப்பில், உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும். 2 வரிகள். குறளை போல் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்ற பெருமையுடைய குறளை போல 2 வரிகளாக இருந்தாலும் அதனுடைய ஆழ்ந்து உணரக்கூடிய அர்த்தத்தை வைத்துக் கொண்டிருப்பது இந்த வரிகள். உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும். நாம் உண்ணக்கூடிய உணவு வயிற்றுக்குத்தான் போகிறது வாய் மூலமாக. எப்படி உடல் மட்டும் பாய்கிறது என்று பார்த்தோமானால், உணவுதான் 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது. முதலில் அது நல்லா குழைத்து, பின் அதிலிருந்து ரத்தம் பிரிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த ரத்தத்திலிருந்து கொழுப்பு, மஜ்ஜை, கடைசியாக வித்து சக்தி. அந்த வித்து சக்தியிலிருந்து தான் உயிர் துகள் உடல் முழுவதும் பாய்ந்து உடலை நடத்துகிறது. அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஜீவகாந்தம் மூலமாகத்தான் 5 புலன்கள் மூலம் நாம் எல்லா உணர்வுகளையும் பெறுகிறோம். சோ உணவு உடலில் எப்படி பாய்கிறது என்றால் 7 தாதுக்களாக மாறி ஜீவகாந்தமாகி உடல் முழுவதும் பாய்கிறது. இப்ப இந்த உண்ணும் உணவில் நாம் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்தோம் என்றால், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றிகுனின். உணவை மருந்தாக எடுத்துக்கொண்டால் மருந்தை உணவாக உண்ண தேவை இருக்காது. எனவே அது மட்டுமல்லாமல் உணவில் ரஜோகுணம், சத்வகுணம், தாமச குணம் இப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உணவு முறை என்றே மகரிஷி அவர்கள் பெரும்பாலும் கொடுத்திருக்கிறார்கள். சோ அப்ப உண்ணும் உணவு எண்ணத்தை கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இப்ப நாம உணவு உண்ணும் பொழுது வயிற்றுக்கு நாவின் சுவைக்கு மட்டும் எடுக்கிறோம் என்பதாக நினைக்காமல், இந்த உணவு உடல் முழுவதும் சத்துக்களை கொடுக்க போகிறது. அதனால் உடல் வளர்கிறது, நோய் எதிர்ப்பு தன்மை கூடுகிறது, இதிலிருந்து உடல் பாதுகாக்கப்படுகிறது என்ற எண்ணத்தோடு நாம உண்ணும் பொழுது அந்த உணவு நமக்கு சரியான பலனை அளிக்கிறது. எனவே உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும். உடல் என்ற ஒரு எல்லை வரைக்கும் அந்த உணவுக்கு இருக்கிறது. இப்ப எண்ணம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், எண்ணும் எண்ணங்கள் எங்குமே பாயும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. மகரிஷி அற்புதமான ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. எண்ணமே இயற்கையதன் சிகரம் ஆகும், இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமோ அகண்ட ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் இடமோ அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகளான அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி. இது ஞானக்களஞ்சியத்தில் ஞானமும் வாழ்வும் புத்தகத்தில் 77வது பாடல் எண்ணத்தின் நிலைகள். அப்போ எண்ணம் தான் இயற்கையின் சிகரமாக இருக்கிறது. இயற்கையே எண்ணத்தில் அடங்கி விடுகிறது. எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி, ஆனால் இயங்கி முடியும் அளவு அகண்டாகாரம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எண்ணம் அப்படிங்கிறது நம்ம புலன்கள் மூலமாக நாம் எதை உணர்கிறோமோ அதை காலம், தூரம், வேகம், பருமன் என்ற 4 அளவைகளால கணக்கிட்டு உள்ளே பதிய வைத்துக் கொள்கிறது. அந்த பதிவு எப்படி பதிகிறது என்றால், நம்முடைய புலன்களில் அழுத்த பதிவாக, அப்புறம் மூளையில் தரப்பதிவாக, அதிலிருந்து உயிர் துகள்களில் ஒவ்வொரு செல்லிலும் எடுத்து செல்லப்பட்டு காந்த பதிவாக கருமையத்தில் பதிகிறது. அது மட்டும் இல்லாமல் வான் காந்தத்தில் எண்ண பதிவுகளாக பிரதிபலிக்கும் போது பதிகிறது.
அப்போ இன்று வரை எவ்வளவு பேர் உயிர் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே வான்காந்தத்தில் பதிவுகளாக உள்ளன. நேற்றைய பார்த்த பாடல்கள் கூட அலை அலையாய் அறிவு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது எல்லாமே என்ன? ஏற்கனவே வான்காந்தத்தில் போடப்பட்ட எண்ணத்தினுடைய அலைகள். அப்ப எண்ணம் அலை வடிவில் அங்கே வான்காந்தத்தில் பதிவாக இருக்கிறது. அப்ப எங்க போய் எண்ணம் முடியுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்குள்ளே மூளையில் ஒரு புள்ளியாக எழுந்த எண்ணம் இயங்கி முடியும் அளவு என்றால், ஒரு எண்ணம் உதித்து விட்டது என்றால் அது செயலுக்கு வராமல் இருக்காது. இது இயற்கை நியதியான செயல் விளைவு தத்துவம். அதனாலதான் எண்ணும் பொழுதே எண்ணம் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாய் இரு அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. எண்ணத்தின் வேகமும் இயல்பும் அறிந்தோர்க்கு எண்ணமே இன்பமயம். சோ அந்த எண்ணத்தினுடைய வேகத்தை நாம உணர்ந்து கொண்டோம் என்றால், எதற்காக தவத்தில் போய் நம்ம வாழ்த்து சொல்றோம் அப்படின்னா, தவ நிலையில் நாம் இருக்கும் பொழுது அந்த மனதிற்கு ஒரு ஓர்மையும் கூர்மையும் கிடைக்கிறது. எப்படி வில்லிலிருந்து அம்பு நல்ல இழுத்து நாண் ஏற்றி விடும் பொழுது அதிக தூரம் பாய்கிறதோ, அதே போல மனதினுடைய ஆழ் நிலையில் தியானத்தில் நாம அந்த எண்ணத்தை செலுத்தும் பொழுது அதற்கு அதிகமான ஊக்கமும் திறமையும் கிடைக்கிறது. அதனால எண்ணம் முடியும் இடம் அகண்டாகாரம் என்பதனால நாம எப்படிப்பட்ட எண்ணங்களை அனுப்ப வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களையே செலுத்த வேண்டும். இன்றைக்கு வான்காந்தம் முழுவதும் தூய்மையற்று கிடப்பதற்கு காரணம் பல பேருடைய எதிர்மறையான எண்ணங்கள். அப்ப அதை சரி செய்யணும், மேல் பதிவு போடணும்னா நேர்மறையான எண்ணங்கள் உள்ள நல்லோர் பெருக வேண்டும். எண்ணங்கள் நல்லவையாக நல்ல ஒரு சங்கல்பங்களாக வான்காந்தத்தில் பதிய வைக்க வேண்டும். அதற்கு கொடுத்த மகரிஷி கொடுத்த தாரக மந்திரம் தான் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனவே நாம் இதை சிந்தித்து நல்ல நேர்மறையான எண்ணங்களை வான்காந்தத்தில் பரப்புவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். அருமை அம்மா. தொடர்ந்து அருள்நிதி கோதை அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்வில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான ஒரு விளக்கம். 2 வரியில மகரிஷி கொடுத்த உணவும் எண்ணமும் அப்படிங்கிற தலைப்பை ரொம்ப அருமையாக மகரிஷி அவர்களோட கவிதைகளை கொண்டே நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க அம்மா அவர்கள். அதாவது இந்த மார்கழி மாதத்து பாடலும் மகரிஷியினுடைய மதிவிருந்தோம், இத 2ஐயும் உற்று ஒரே போல நோக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் இயற்கை பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் குறிப்பிடுதுன்னா, மகான்கள் எல்லாமே ஒரே போல அந்த தொடர் சிந்தனை உடையவர்கள் தான். அதனால்தானோ என்னமோ ஏதோ ஒரு விதத்துல மகரிஷியினுடைய அந்த கவியும் ஆண்டாளுடைய பாடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இன்னைக்கு 3வது நாள் திருப்பாவை பாடல் பார்த்தோம்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவார். எவ்வளவு நேர்மறையான எண்ணங்கள்! இந்த பாடல் கேட்கும்போது ரொம்ப பெரிய தமிழ்லாம் கிடையாது, சாதாரண தமிழ்ல கொடுத்திருக்காங்க. அப்போதே தோணுது, இப்ப நம்ம உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் ஐயா தவத்தினோட பாடினாங்க உலக நல வேட்பு. அதை பாடும்போது ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா? அது எதற்காக கொடுத்தாங்க? மழை வாழ்த்தாகட்டும், உலக நல வேட்பாகட்டும், உலக நல நாட்டமாகட்டும், இல்ல இறுதியா பாடுகிறோமே உலக நல வாழ்த்தாகட்டும், இது எல்லாமே ஒரு நேர்மறையான
எண்ணங்களை உருவாக்கி நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம். அது மனதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். அதனை கொண்டு எண்ணும் எண்ணம் எங்கு பாயும். அப்ப இங்க ஒரு புள்ளியாக இந்த பாடலை பாடும்போது இந்த பாடலுக்கான அதுல பொருந்திருக்கக்கூடிய பொருளை அப்படியே உருவகப்படுத்தும் போது அது அங்க அகண்டாகாரத்திலே பதியும் இல்லைங்களா? அப்ப அது செயலுக்கு வரும் தானே. அப்படித்தானே மகரிஷி எல்லா அதாவது பாடல்களையும் நேர்மறையாக அந்த ஓம் விகுதியோடு கொடுத்தாங்க, அழுத்தமா கொடுத்தாங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் அப்படின்னா பெய்யணும். அந்த அளவுக்கு நம்முடைய மனதிற்கு வல்லமை இருக்கு. அதையேதான் இந்த பெண்மணியும் சொல்றாங்க. கூட கொஞ்சம் இறை சிந்தனையும் ஆன்மீக தத்துவத்தையும் உள்ள இணைச்சு கொடுக்குறாங்க. நேரடியாக நம் பொருள் பெறும்போது அந்த இறை சிந்தனையோடு அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய அவனுடைய நாமத்தை சொல்லி பாடி நாம் நீராடி நாம அந்த கிரியைகளை சரியாக செய்து அந்த நோன்பை நோற்று வந்தால் என்ன கிடைக்கும்? அங்க திங்கள் மும்மாறி பெய்யும். எப்படி அந்த மும்மாறி பெய்து விட்டு இருக்கக்கூடிய வளம் அது எப்படி இருக்கும்? அது அழகா அவங்க விசுவலைஸ் பண்றாங்க. ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயலுகளார். அந்த சென்னல் வளைஞ்சு இருக்கு. அந்த தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள மீன் போகுதுதான். அது கற்பனை பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அந்த இயற்கையை ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காங்க. அடுத்தது பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த பூக்கள்லாம் நல்லா தேன் சுமந்துட்டு இருக்கு. அதுல அந்த வண்டுகள் பறந்து போகுது. அப்ப மாடு அது என்ன பண்ணுதான், புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அது தானாக பாலை பொழிகிறது அந்த குடத்துக்குள்ள. அப்படி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இது எப்படி ஒரு அதிகாலை வேளையில அந்த பாவை நோன்பு இருந்துட்டு எண்ணக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கணுங்க? ஒரு பாசிட்டிவா, ஒரு நேர்மறையாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல நேரிடையான பொருளாக இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்மீக தத்துவத்துல அந்த அம்மா எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. இந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வாமனனை குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த உலகத்தை அளந்தார் இல்லையா, வாயும் மனமும் உடைய வாமனன். அழகா மகிழ்ச்சி விளக்கம் சொல்லுவாங்க. இந்த தசாவதாரங்கள் எல்லாமே மனிதனுடைய தன்மாற்ற சரித்திரத்தை உணர்த்துவதற்காக தோன்றியதுதான். ஏன்னா அன்றைய காலத்துல முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஜீவனைத்தான் முதல் உயிராக கணக்கெடுத்தாங்க. அதனால மீன்ல தொடங்கினாங்க. மீன் தண்ணியில உருவானது, அதனால் மச்ச அவதாரம். அடுத்தது கூர்ம அவதாரம். நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமை. அதுக்கடுத்தது உணவு தேடணும்னா அந்த நிலத்தை அகண்டு அதை தோண்டி உள்ள இருக்கக்கூடிய கிழங்குகளை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சோ அப்படி சாப்பிடக்கூடிய வராகம். நரசிம்மம் மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்ததாக ஒரு முகம் சிங்க முகமாகவும் உடல் மனிதனை போலையும். சோ இப்படி பாதி பாதியாக வந்த பிறகு மனிதனாக தோற்றம் அடைஞ்சிட்டான். அப்போ வாயும் மனமும் வந்ததாம். அதனால் வாமனன் அப்படிங்கிற பேர்னு மகரிஷி குறிப்பிடுறாங்க. அப்ப அப்படி மனிதனுடைய தோற்றத்தை அப்படி வரிசையா சொல்லும் போது வாயும் மனமும் உடைய வாமனனாக அவர்தான் அந்த நமக்கு தெரியும் அந்த புராணத்துல 3 அடிகள் வைத்ததாக நம்ம கேட்டிருக்கோம். அப்ப அதை இங்கே அந்த பெண்மணி குறிப்பிடுறாங்க. ஓங்கி உலகளந்தவன் இறைவன் உலகத்தை அளந்தவன் அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்னா அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் அவன் மட்டுமே இருக்கிறான் இல்லைங்களா? எங்கு பார்த்தாலும் இறைந்து கிடப்பது இறைதான் மகரிஷி சொல்றாங்க இல்லையா? இறைநிலை, அது பெயரே இறை, அது இறைந்து கிடக்கும். அததான் இங்க இவங்க குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த சைத்தன்யம், அந்த சுத்த சத்திய, அந்த இறைநிலை, நம்ம மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தையில இங்கே அவங்க பரமாத்மான்னு சொல்றாங்க. அந்த இறைநிலை, த அல்டிமேட் பவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு. அவன் ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்திலும் இருக்கான், புரிந்துக்கலாம். எப்படி பாருங்களேன், ஒரு உருவமாக சொன்ன அதே பெண்மணி அதுக்குள்ள என்ன கருத்து வச்சிருக்காங்க? ஒரு உருவத்துல மட்டும் இல்ல, பார்க்கக்கூடிய எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான், அனைத்திலும் நிறைந்திருக்கான். அவனை எப்போதும் நினைத்து கொண்டிரு. இறை சிந்தனையோடு இருக்கணுங்கிறது தானே மகரிஷி ஒரு இடத்துல கருமைய தூய்மைக்கான பொருளா சொல்லுவாங்க. கருமைய தூய்மைக்கான ஒரு செயல் எப்போதும் இறை சிந்தனையோடு இருத்தல். அப்ப இதுலயும் அவங்க என்ன சொல்றாங்க? இறைவனை நினைத்து அவன் புகழை பாடி அவனை பற்றி யோசித்து கொண்டே இரு. இது மனதை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு சாதனை. அடுத்தது என்ன? நீராடுதல். அடுத்தது சொன்னோம். இவங்க
அப்படியே கான்டெக்ட்ல வந்து நீராடுதல்னு சொன்னா அது அங்கே அகசுத்தியை குறிப்பிடுது. அந்த அகச்சுத்தம் செய்து இங்க திங்கள் மும்மாரின்னு சொல்லும்போது மழையை சொல்லலையா. அவங்க மழை என்பது இங்கே வெறும் இயற்கை நிகழ்வாக சொல்லப்படல, இறை அருள் பொழியும் நிலை. நாம அவரை நினைத்து கொண்டே இருக்கும்போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, தோற்றமெல்லாம் அணுக்கூட்ட அமைப்பாய் நிற்க தோன்றாமல் நிறைந்துள்ள வெளியே எல்லா தோற்றங்களுக்கு ஆதியாய் இடமாய் மற்றும் சொரூப அமைப்பிற்கேற்ப சக்தியாச்சு. தோற்றங்களை கடந்து அறிவை ஒன்றி சுயநிலையை அடைந்தேன் அங்கொருவனானேன். தோற்றாத சூனியத்தில் அணு எவ்வாறு தோன்றியது என்று அறிய நின்றேன் பாழாய் விட்டேன் அப்படின்னு ஒரு வரி எழுதுவாங்க. அந்த இடத்துல நான் அது எப்படி எல்லாமாக ஆனதுன்னு யோசிக்க போனேன், அங்கே நானே அதுவாகி விட்டேன். இங்கே அவங்களும் அதையே தான் சொல்றாங்க. அப்படி இறை சிந்தனையோடு எல்லாம் செய்யும் போது அந்த இறை நிலையிலிருந்து வரக்கூடிய அருள் நமக்கு கிடைக்கும். திங்கள் அப்படின்னா சாந்தம்னு அர்த்தமா. மும்மாறி என்பது என்ன? அங்கே தொடர்ச்சியான அந்த ஆற்றல் கிருபை நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கணும். அப்படி வரும்போது இந்த அருள் தானாக பொழிந்தால் ஓங்கு பெருஞ்சென்னல், இந்த இடத்துல அது இயற்கையில விளையக்கூடிய செந்நெல் விளைச்சலை நேரடியாக பொருள் கொண்டாலும் அங்கே உள்ளுக்குள்ள செந்நெல் என்பது நல்ல குணங்கள், நற்குணங்கள் வளர்ச்சி பெறட்டும். அங்கே மீன்கள் விளையாடுதல்ங்கிறத ஒரு பொருள் சொல்றாங்க. எண்ணங்களின் ஓட்டம் இல்லாத இயல்பு நிலை, அந்த மீன் இயல்பா போற மாதிரி அந்த எண்ணங்கள் இயல்பாக சென்று கொண்டிருக்கட்டும். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, இதை எப்படி சொல்றாங்க? தேனி வந்து அந்த தேனுக்குள்ள போய் எடுக்க போயிட்டு உறங்குகிறதாம். அப்படி உறங்குகிறது என்றா தன்னை சுற்றி அத்தனை வாசனை இருக்கு, தேன் இருக்கு, தனக்கு தேவையானது எல்லாம் இருந்தாலும் அந்த தேனி அந்த ஆசையிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறதாம். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, சீரமைக்கப்பட்ட ஆசை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் நம்மளோட ஆசைகளை மேலும் மேலும் அதிகமாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இந்த மனம் அசைவற்று இருப்பது, சலனம் இல்லாம இருக்கிறது. அதை இந்த பொறிவண்டு கண்படுப்ப அது சொல்கிறதாம். அடுத்தது பசுக்கள் தாமாகவே பாலை பொழியும். இது எப்படின்னா கருணை என்பது இயல்பாக இருக்கணுமா. அந்த கருணை இருந்தா தானே பசுவிலிருந்து கூட பால் வெளியே அதாவது நாம எடுக்காமலே வருதுன்னு தான் இந்த பாடல்ல சொல்றாங்க. அப்போ அது போல அன்பும் கருணையும் சாந்தமும் நம்மிடம் இயல்பாக வேண்டுவோருக்கெல்லாம் குடம் நிறைய கொடுப்பது போல நம்ம கிட்ட நற்குணங்கள் இருக்க வேண்டும். அப்போது கருணை இயல்பாக வெளிப்படும் போது ஞானம் தானாக பிறக்கும். அப்ப இங்கே நீங்காத செல்வம் என்பது என்னது? பணம் அல்ல, பொருள் அல்ல, அந்த இறை சிந்தனையும் ஆன்ம சுத்தியும். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். எவ்வளவு நிறைவான ஒரு வார்த்தை தொகுப்பு. அதே நிறைவை இது கொடுக்கட்டும் இறை சிந்தனை அப்படின்னு தான் அந்த சூடி கொடுத்த பெண்மணி இந்த பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க, ஆன்மீக தத்துவத்தை சூட்சுமமாக வைத்து. சோ இந்த அருமையான பாடலும் மகரிஷியினுடைய உணர்வும் எண்ணமும் எப்படி ஒத்து போகுது பாருங்க. எது நினைத்தாலும் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். நல்லது நடக்க வேண்டும் என்றால் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயர வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடலும் குறிப்பிடுகிறது. அருமையான இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். அருமை, சிறப்பான கவிகள் இன்றைக்கு. உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்குமே பாயும். அந்த கவிக்கும் ரத்தின சுருக்கமாக மிக அழகாக விளக்கம் வழங்கிய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், ஆண்டாளம்மாளின் ஓங்கி உலகளந்த பாடல், நண்பர்களை வாழ்த்தும் பொழுது வைணவர்கள் இந்த பாடலை சொல்லிதான் வாழ்த்துவார்கள். ஆக எண்ணமே எல்லாத்துக்கும் அடிப்படை. மனதினால் நினைந்து வாயினால் பாடி மனதினால் நினைந்து. அருமை. இந்த பாடலுக்கும் விளக்கம் வழங்கிய மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும், அவர்கள் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் இரு பேராசிரியர்களுக்கும். சிறப்பான வழி நடத்துதல்
வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாட அன்பர்களை அன்போடு அழைத்து அமைகிறேன். வாங்கம்மா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாடல் பாடி நிறைவு செய்வோம். வாழ்க வளம். பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருட்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கு ஓர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மண கவி வளமாரியா படவையா? இறைவெளியே தந்திருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் தெளிவும் மடிப்பு வில சுழலும் விண்ணுண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் 5 முறையாய அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்டு அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நில உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.